ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதம்ப சாம்பாரை பாருங்களாம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா கமன்னு வாசனை எவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் செய்யும்போது குறைந்தபட்சம் ஒரு 3 வீடு தள்ளியாவது இது வாசனை வரும். அந்த அளவுக்கு இது வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் நம்ம கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பை தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு இப்போ குக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி எடுத்து வந்துருக்கோம்ல துவரம்பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கோங்க. துவரம்பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ துவரம்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 லிட்டருக்கும் கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பருப்பு குழஞ்சி நல்லா வெந்து வரும். சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு நல்லா பருப்பை நல்லா குழைய விட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுக்கோங்க. நான் 100-120 கிராம் வரும் புளியை தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கிறேன். புளி நல்லா ஊறி இருக்கும். மெயினாக அந்த கதம்ப சாம்பாருக்கு புளி கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ புளியை மாற்றி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு நம்ம மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா தான் அந்த அளவுக்கு சாம்பாருக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தாவே தேங்காய் எண்ணெய் போதும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 12 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், மல்லியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அதை கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சுருக்கேன், கசகசாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கசகசா சேர்க்கும் போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை மேலே இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மேலே இருக்கிற வெள்ளை தோலை மட்டும் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற தோல் நீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் இது கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறுறத அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சியில் மாற்றி கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக இருக்கணும், நல்லா பவுடராக இருக்கக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்செடுத்த மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும், பவுடராக இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் சாம்பார் எந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளியை நல்லா கரைச்சிட்டு இப்போ வடிகட்டிட்டு பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய் இருக்கிற எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண காயெல்லாம் பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவும் சேர்த்து சாம்பார் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இதில் சேர்க்காத காயின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காவும் பீட்ரூட்டு மட்டும்தான் நான் சேர்க்கலை. மற்றபடி எல்லா காயுமே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. காய் சேர்த்து கொடுத்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி தண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து காயோடு சேர்த்து வேக வைக்கும் போது காயில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த காய், உப்பு, சாம்பார் தூள் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி காயை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச காய் எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. எங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பருப்பை வேக வச்சுருக்கோம்ல, பருப்பை இப்போ நம்ம சேர்த்த காயோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க. பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்தா பருப்பும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பருப்பு சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த சாம்பார் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இப்போ தான் ஆடி எட்டுன்னு வந்திருக்கும், அதுக்காக தான் இந்த கலரில் இருக்குது. இன்னும் தெளிஞ்சு இன்னும் வரல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 3 காய்ச்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தாளிச்சதை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோம்ல, லாஸ்ட்டாக மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை திறக்காமல் அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுக்கும்போதே அந்த அளவுக்கு வாசனை வரும், அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாலோ கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.